நம்ம விஜய்க்கு எப்படி வந்து முன்னாடியே உண்மைகள் எல்லாமே தெரிய வந்துச்சோ, அதாவது வெண்பா வந்து எப்படி விஜய்க்கு வந்து தெரியப்படுத்துனாங்களோ, அந்த மாதிரி உண்மையிலேயே முன்னாடியே இந்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் எல்லாத்தையுமே ஈஸியா தடுத்துருக்கலாம். உண்மையிலேயே இப்போ இந்த குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருக்குமே பிரச்சனை. ஒரு பக்கம் மல்லிய மட்டும் விட்டுட்டு, அடுத்ததா வீட்ல இருக்கக்கூடிய இந்த கதிரேசன், நிஷா, அடுத்ததா வந்து நம்ம விஜய், வெண்பா அதாவது குழந்தன்னு கூட பார்க்காம, வெண்பாவோட கதையையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ இந்த கதிரேசன்லாம் வந்து உண்மையிலேயே அவ்ளோ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்தடுத்து வந்து அ தன் பொண்ணு நல்லா இருக்கணும். உண்மையிலேயே வந்து ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த மாரிலாம் வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரப்போற அந்த ஒரு தருணத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த சுடர் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலேயே இருக்க போறான். ஏன்னா அடுத்ததா உண்மைகள் எல்லாமே வந்து தெரிய வரப்போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய், மல்லி அதாவது மல்லி எல்லாம் வந்து எதுக்காக போகணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சாங்க. ஏன்னா வேற வழி இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இவங்க எல்லாருமே கிளம்புனது. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வந்து உண்மையிலேயே நம்ம அ மல்லிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அ இதாவே இருந்துச்சு. ஏன்னா கனவு வந்தது. அடுத்தது அங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே வந்து ஒரு அதிர்ச்சியோட இருந்தது. இது எல்லாமே வந்து நம்ம மல்லிக்கு அடிக்கடி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த மாரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாருமே எப்படியோ ஒரு வழியா கோவில்ல போயிட்டு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கோவிலுக்கு போயிட்டு, அடுத்ததா அங்க போய் பொங்க வைக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சுடர் வந்துட்டு ஒரு முடிவோட தான் கிளம்பி வந்திருக்கா. எல்லாரோட கதையையும் முடிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இதுக்கு மேல நம்ம இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் வந்து மல்லி கிட்ட தெளிவா சொன்னாங்க. இந்த மாரி என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மல்லி வா அப்படிங்கிற மாரி வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்போ பிரச்சனை என்ன? இந்த சுடர் வந்து யாருன்ற ஒரு விஷயத்த இங்க வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விஜயும் அடுத்ததா வந்து மல்லியும் இப்ப போராடிட்டு இருக்காங்க. ஆனா சுடர் வந்து இப்ப எல்லா கட்டத்தையுமே தாண்டிட்டா. கடைசியில இவங்கள கொல்றது மட்டும் தான் ஒரே வழி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா கதிரேசனும், நிஷாவும் தான் வந்து ரொம்ப பாவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கதிரேசனும், நிஷாவும் வந்துட்டு மலை போல நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில தான் அது இல்ல அப்படிங்கிற உண்மையே தெரிய வரப்போகுது. சரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இப்போ இங்க பூஜை பண்ணணும். அடுத்ததா வந்து பொங்க வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பொங்க வைக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இங்க நெறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இங்க யாரோ ரவுடிங்க வர்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம விஜய் இவங்க எல்லாருமே அத வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சம்மந்தமே அதாவது கோயிலுக்குன்னா யார் வேணாலும் வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்காங்களே அப்படின்ற மாரி தான் தோணுது. அதாவது இதுவரைக்குமே நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் உண்மையிலேயே சுடர் என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்கா? அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா மேலும் மேலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ இந்த சுடர் வந்து வசமா மாட்டப் போறா. அதுவும் இல்லாம இங்க நம்ம மல்லிக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு? மல்லி வந்து என்ன விஷயத்த வந்து செய்யறதுக்காக இப்போ கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லாரோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக தான். அதுவும் இல்லாம இந்த சுடர் அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகா வந்து உண்மையான ரேணுகா கிடையாது. இவ பேரு சுடர்ன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே மல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப கோவில்லயும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ சுடர் இருக்கா இல்லையா? சுடர் இருந்துட்டு இன்னையோட எல்லாரோட கதையும் முடிய போகுது. அதாவது என் மல்லி உன்னால தான் வந்து அதாவது நான் இவங்களோட சாவுக்கெல்லாம் காரணம் கிடையாது. இந்த கதிரேசன், நிஷா, அடுத்ததா விஜய், வெண்பா இவங்க எல்லாரையுமே கொல்ல போறது நீதான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இவ பாட்டுக்கு இவ வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது இவ தான் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அதாவது கெமிக்கல் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து சோத்துல விஷத்த வச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா உண்மையிலேயே இப்போ மல்லி மேல இந்த பழிய தூக்கி போடுறாங்க. ஏன்னா மல்லி தானே ஆரம்பிச்சு வச்சாங்க. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல சுடரு அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி தான் உண்மையிலேயே இப்போ சுடர் வந்துட்டு இப்போ மல்லி மேல இந்த பழிய தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே வந்து அ அதாவது உண்மை வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அது கடைசியில தான் நடக்க போகுது. சுடரோட உண்மையான சுயரூபங்கள்லாம் வெளிய வருது. நம்ம மல்லியும், விஜயும் இது எல்லாத்தையுமே லேஸ்ல
நேரத்துல விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இங்க அதாவது வீட்லருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே 1000க்கு அதாவது 100க்கு 1000 தடவ வந்து யோசிச்சுட்டாங்க. யோசிச்சு பார்த்து அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மை எல்லாமே வெளிய வரும்போது, உண்மையிலேயே கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம போலீஸே இங்க மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "இவ ரொம்ப கேடு கெட்டவன். இவ உங்க ரேணுகா கிடையாது. இவளோட பேரு சுடரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நெறைய ஆதாரங்களோட மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஏன்னா விஜயும், மல்லியும் ஏற்கனவே இந்த போலீஸ் நல்ல தம்பி இருந்தார் இல்லையா? நல்ல தம்பி இவங்க என்னதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே கூட, நல்ல தம்பி போலீஸ வச்சு எல்லா விஷயத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சாங்க. அதுவும் இல்லாம நல்ல தம்பி போலீஸ் இருந்துட்டு என்னதான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாலுமே கூட, அடுத்ததா அவர் போயிட்டு வந்து எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சுகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சுடர் யாரு? எங்கிருந்து வந்தா? எல்லாத்தையுமே டீட்டெயிலா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான், உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளிய வருது. அந்த ஒரு டைம்ல தான் வந்து அ ஆதாரத்தோட போலீஸ் வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த சுடரால தப்பிக்க முடியாது. அதே சமயத்துல சுடர் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து வரப்போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் தெரிய வர்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஒரு இதுலயும் இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.